சோ நீங்க கடவுள் மேல பாரத்தை போட்டு தைரியமா இறங்கி பண்ணுங்க. தேங்க்ஸ் டாக்டர். ஐயோ என்னம்மா இவ? அம்மாடி என்னம்மா இவ வெட்ட வெட்ட முளைச்சுக்கிட்டே இருக்காளேம்மா, என்னம்மா பண்றது? வேரோட புடுங்கி எரியணும், அப்பதான் திரும்ப முளைக்க மாட்டான். சக்தி, எனக்கு என்னமோ பயமா இருக்கு சக்தி. டாக்டர் எதுவும் பிரச்சனை ஆகாதுன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள ஏதோ பதட்டமாவே இருக்குது சக்தி. ஆமா சக்தி, நீ தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறியோன்னு தோணுது. வேணா ஒண்ணு பண்ணலாம், சிவாவை கோயிலுக்கு போகாம வீட்ல இருக்க வச்சிடலாம். ஐயோ, மீனாட்சி எனக்கு வர்ற கோவத்துக்கு அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்கியா? பாருமா அவளை. ஆமா சக்தி, மீனாட்சி சொல்ற மாதிரி சிவாவை வெளியே விடாம தடுத்துடலாம். என்னம்மா இவன்? இல்ல சுந்தர், நாளைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அவரு கோயிலுக்கு பார்க்க தான் போவாரு. அது நாளைக்கே நடக்கட்டும். நாளைக்கு மாமா கோயிலுக்கு போகட்டும். அவரு முன்னாடி நானே சக்தியா போய் நிக்க போறேன். இது யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இதுக்கு மேல நாங்க என்ன சொல்றது? எது நடக்கணுமோ அதுவே நடக்கட்டும். ஐயோ, சக்தி, சிவா வந்துட்டாரு. போ. எல்லாரும் ஹால்லே நிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம பச்சை குத்துனது தெரிஞ்சு போச்சோ? ஆமா, என்ன எல்லாரும் இங்கே நிக்கிறீங்க? அது அது ஒண்ணு இல்ல ப்ரோ, சீரியல் பார்க்கலாமே. ப்ரோ என்ன முகம்லாம் வேர்த்து போயிருக்கு? அது ஒண்ணு இல்ல, உள்ள ஒரே புழுக்கமா இருக்குல்ல, அதான். ஓ மாப்பிள, ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல ஆண்டி, இன்னும் எதுவும் சாப்பிடல. அப்ப ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல வேணாம் ஆண்டி, பரவாயில்ல. என்ன மாப்பிள, காஃபி டீ ஜூஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? சரி ஆண்டி, ஒரு ஜூஸ் மட்டும் கொடுங்க. சக்தி கிட்ட நாம எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம்? ஒருவேளை இப்படி சொல்லலாமா? சக்தி, ஐ லவ் யூ. செட் ஆகல. சக்தி, ஐ லவ் யூ. எப்படி சொல்றது? என்ன பண்றான்? ஐயோ பாத்துட்டானே. என்ன எல்லாம் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டோமோ? டேய் சுந்தர், என்னடா? என்ன? ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லைல்ல? ஓகே ஓகே. என்னாச்சு மாமாவுக்கு? பேசாம தியான நிலைக்கு போயிடுவோம். என்ன பண்றான்? கனவு காண்றானோ? இந்தாங்க மாப்பிள. கொடுங்க. ஐயோ அண்ணன், என்னாச்சு மாப்பிள? என்னாச்சு மாப்பிள? ஏன் இப்படி கத்துறீங்க? ஒண்ணுல. என்ன ஒரு ஜூஸ் கொட்டினதுக்கு போய் இப்படி துடிக்கிறாரு? என்னவா இருக்கும்? ஜூஸ் தானே கொட்டுச்சு. ப்ரோ என்னாச்சு நெஞ்சில? ஒன்றும் இல்லடா. ஒரு ஜூஸ் கொட்டினதுக்கு இவ்ளோ கத்தணும்னு அவசியம் இல்லையே. எதுக்கு ப்ரோ கத்துன? சொல்லு. நம்ம பச்சை குத்துனதை கண்டுபிடிச்சிருவானோ? டேய், தேவையில்ல அதெல்லாம் பேசிட்டு இருக்காது, போடா போய் வேலையை பாரு போ. ப்ரோ நில்லு ப்ரோ, கேக்குறேன்ல. ஏய் என்னடா பச்சைலாம் குத்திருக்க? பச்சை குத்தி இருக்கானா? என்னன்னு குத்தி இருப்பான்? கையெடு, அதை காட்டு. ஏய் என்னடா சக்தின்னு பச்சை குத்தி இருக்க? இவ பேரையா குத்தி இருக்கோம்?
அது ஒன்றும் இல்லடா. சக்தி பேரை சொல்லிக்கிட்டு தான் இருக்கேனே தவிர என்னால் இன்னும் சக்தியை கண்ணால் பார்க்க முடியலடா. அதான் இப்படி பச்சை குத்தி என் சக்தியை தினம் தினம் பார்க்கணும்னு முடிவு பண்ணேன். ஷோ, அது மட்டும் இல்லடா, நாளைக்கு அவளை நேர்ல பார்த்து நான் ஐ லவ் யூன்னு சொல்றப்போ ஒருவேளை அவ என்ன வேணான்னு சொல்லிட்டா. இந்த பாரு, உன் பேரை நான் பச்சையெல்லாம் குத்திருக்கேன், என் காதலை ஏத்துக்கோ சக்தின்னு சொல்லி அவகிட்ட என் காதலோட ஆழத்தை காட்டி ஏத்துக்க வைப்பேன்டா. சரி, நான் சக்தி கிட்ட எப்படியெல்லாம் ஐ லவ் யூ சொல்லலான்னு ப்ராக்டிஸ் பண்ண போறேன். நீ சீரியலை கண்டினியூ பண்ணு, நான் போறேன். நீங்க போய் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க ப்ரோ. நாங்க எல்லாரும் நல்ல சீரியலா பாக்குறோம். ஆனா சக்தி, ம்? சிவா உன் முகத்தை மட்டும் தான் மறந்துட்டான். ஆனா உன் மேல இருக்க லவ் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏ பேபி, சார் இப்படி நான்லாம் மறந்துட்டேன்னா மொத்தமா மறந்துடுவேன். இந்த மாதிரிலாம் பாதி பாதியெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். அப்படியா இல்ல சொல்லுவீங்களா? அம்மாடி, இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுமா. அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும். பத்தாததுக்கு இந்த சிவா பையன் வேற பழசு எல்லாத்தையும் மறந்தானே, அப்படியே இந்த மூதேவி சக்தியையும் மறந்து தொலைச்சிருக்க கூடாது. கஜினில வர சூர்யா மாதிரி அந்த சைத்தான் சக்தி பேரை பச்சை குத்திட்டு வந்திருக்கான். அத நினைச்சாலே அவன இப்ப என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? என்னம்மா இப்படி கேக்குற? ஒருவேளை நீயும் சிவா மாதிரி பழசையெல்லாம் மறந்துட்டியா? அம்மா, பின்ன என்னம்மா, இந்த சிவா சரியாகிறானோ இல்லையோ, அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சிவா முன்னாடி போய் இந்த சக்தி நிக்க மாட்டா, மறைஞ்சுதான் இருப்பான்னு நினைச்சோம். அத பயன்படுத்தி சிவா முன்னாடி வேற ஒரு பொண்ண சக்தியா நிக்க வச்சு இவதா சக்தின்னு சிவா மனசுல பதிய வச்சுட்டா அந்த சக்திய ஈஸியா இந்த வீட்டை விட்டு விரட்டிடலான்னு பிளான் பண்ணோம். ஆனா அந்த சக்தி என்னடான்னா நாளைக்கு கோயிலுக்கு போய் சிவா முன்னாடி நிக்க போறதா சொல்றா. இவ மட்டும் கோயிலுக்கு போய் சிவா முன்னாடி நின்னு சிவாவுக்கு ஒண்ணு ஆகாம இருந்துச்சு, அவ்வளவுதான் நாம செத்தோம். மழை வந்தா நரி சாயம் வெளுக்கிற மாதிரி சிவாவுக்கு சக்தி நினைப்பு வந்துச்சு, அம்மாடி நம்ம சாயம் வெளுத்து போயிடும். அப்புறம் நாம போட்ட திட்டம் எல்லாம் வீணா போயிடும். இப்ப என்னம்மா பண்றது? மாமா, நாளைக்கு உங்க முன்னாடி வந்து நிக்க போறேன். என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல மாமா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நிச்சயமா உங்களுக்கு எதுவும் நடக்காது. ஏன்னா நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில சொல்லல மாமா, நீங்க என் மேல வச்சிருக்கிற காதல்னால சொல்றேன். அந்த காதல் உங்களுக்கு எதுவும் ஆகாம காப்பாத்தும். ஆமாமா, நாம போட்ட பிளான் எல்லாம் நாம நினைச்ச மாதிரியே நடக்கும்னு எதிர்பார்க்க கூடாது. ஒரு சில பிளான் இப்படிதான் நமக்கே ரிவீட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ரிவீட் அடிக்கும் போது அதையும் நமக்கு சாதகமா ஆக்கிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அம்மாடி, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலம்மா. இப்போ உன்ன மாதிரி என்ன பண்றதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்காம என்ன பண்ணணும்னு யோசிக்கணும்னு சொல்றேன். அப்போ நீ என்னதாம்மா பண்ண போற? அம்மா, சக்தி சிவாவை பார்க்க கோயிலுக்கு போனாதானே சிவா சக்திய பாப்பான். ஆ, பார்த்தாதானே நீ சொன்னதெல்லாம் நடக்கும். ஆ, சக்தி கோயிலுக்கே போகலனா? சுபத்ரா, ஆமாமா, சக்தி கோயிலுக்கும் போக மாட்டா, சிவா முன்னாடி போய் நிக்கவும் மாட்டா. சக்தி, என்ன சக்தி, ஏன் இங்க வந்து நின்னுட்டு இருக்க? ஒன்னும் இல்லக்கா, சும்மாதான். சக்தி, நீ ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் உன் மனசு பெரிய குழப்பத்தில் இருக்குன்னு உன்னை பார்த்தாலே தெரியுது. சக்தி, எங்களுக்கு தெரியும் சக்தி, நீ எதை நினைச்சு கவலைப்படுறேன்னு. நீ எதுக்கும் கவலைப்படாத சக்தி. நாளைக்கு நீ சிவா ப்ரோவை பார்க்கறதுனால அவனுக்கு எதுவும் ஆக போகிறதில்ல.
முள்ளால தான் எடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிவாக்கு நீ தான் மருந்து. அவன் உன்னை அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணுறான். அதனால தான் அவனுக்கு நினைவே போனாலும் உன் பேர் மட்டும் அவன் உள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை சக்தி, அவன் மனசுக்குள்ள உன் மேலே அளவுக்கு அதிகமான காதல் வச்சுருக்கான். அவனை நீ நாளைக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த காதல் வெளிப்படும். எப்படிம்மா சொல்ற? நாளைக்கு பாரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ம். என்னம்மா, ஓகே தானே? அம்மா ட்ரிபிள் ஓகேம்மா. ஆமா சக்தி, நாங்க லவ்வ சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு லவ்வ சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் நாளைக்கு நிச்சயம் முடிவு கிடைக்கும். சக்தி, பிரச்சனையெல்லாம் இப்போ ஒன்று ரொம்ப சூழ்ந்துருக்கு. அதெல்லாம் நினச்சி நீ எதுக்கும் இப்போ கலங்காத. நாங்கள் 2 பேரும் உனக்கு பக்க பலமாக இருப்போம் சக்தி. உன்னையும் சிவாவையும் நாங்கள் ஒன்று சேர்த்து வைப்போம். ஆமா சக்தி, நீ கவலைப்படாம போய் பாடு. நாளைக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். ம். இனிமேலாச்சும் புத்திசாலித்தனமா யோசிக்க கத்துக்கோ. அம்மா நானும் இந்த மாதிரிலாம் யோசிச்சிருப்பேன்மா. ஆனா ஒரு பிளான் பண்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம். அத ஈஸியா வந்து உடைச்சிட்டு போறாளே, அந்த ஆதங்கத்துல தான் நான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேம்மா. ஆனா இந்த சக்தி பண்ற காரியத்துக்கு அவளை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னுடலாம் போல இருக்குமா. அப்புறம் என்ன பண்ணிட வேண்டியதானே? கிண்டல் பண்ணாத சுபத்ரா. என்னால அவளை கொல்ல முடிஞ்சிருந்தா நான் எப்பவோ அவளை கொன்னுருப்பேன். முடியாததுனால தானே இப்படி புலம்பிட்டு நிக்கிறேன். ம். மாமா, எல்லாரும் எனக்கு தைரியம் சொல்றாங்க மாமா. ஆனா என்னோட தைரியம் நீங்க தான் மாமா. நீங்க என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் என்னால எதையும் சமாளிக்க முடியும் மாமா. நீங்க நிம்மதியா தூங்குங்க மாமா. உங்களை பார்த்துக்க நான் இருக்கேன். உங்க சக்தி உங்க பக்கத்திலேயே இருக்கு. மாமா, என் பேரை நெஞ்சில பச்சை குத்திருக்கீங்களா மாமா? என் மேல உங்களுக்கு அவ்வளவு ஆசையா? உங்க வாயால என் மேல வச்சிருக்கிற காதல சொல்ல முடியாம போயிடுச்சே மாமா. மாமா, என் மேல வச்சிருக்கிற காதல என்கிட்ட சொல்ல நீங்க ஆசைப்படுறீங்க. ஆனா என்னால அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்க முடியாம போயிடுச்சே மாமா. இந்த பச்சை குத்தும் போது உங்களுக்கு வலிச்சிருக்கோம்ல மாமா. அந்த வலி எல்லாம் தாங்கி பச்சை குத்திருக்கீங்கன்னா உங்க மனசுல நான் எந்த அளவுக்கு இருக்கேன்னு புரியுது மாமா. மாமா, நாளைக்கு சக்தியை பார்க்கணுமா மாமா? உங்க முன்னாடி நாளைக்கு நான் வந்து நிக்கிறேன் மாமா.
நான் தான் நீங்க லவ் பண்ற சக்தின்னு சொல்றேன் மாமா. டாக்டர் சொன்ன மாதிரிலாம் உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா நம்ம காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. அது நம்மள கைவிடாது. நம்மளோட காதல் உண்மையானது மாமா. நாளைக்கு நீங்க என்ன பார்த்து உங்க காதல் என்கிட்ட சொல்வீங்க மாமா. நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்வோம் மாமா. ஐயோ, ச்சே. ஐயோ, சக்தியை பார்க்க போகணுமே. மாமா கோயிலுக்கு கிளம்பிருப்பாரா? போய் பார்த்துடலாம். ஐயோ, அச்சோ, என்ன ட்ரெஸ் போட்டுக்கலாம்? இது வேணாம். ச்சே. இதுவும் வேணாம். அதெல்லாம் செட்டே ஆகாது. சூப்பர். ஓகே. சக்திக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்குமா? என்ன கலர் அவளுக்கு பிடிக்கும்? இந்த ட்ரெஸ்ல போனா சக்திக்கு பிடிக்கும். முதல்ல சக்தியை பார்ப்போம். அதுக்கப்புறம் அவ கூட பழகி எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போம். ஆமா, சக்தி எப்படி இருப்பா? அவ என்ன ட்ரெஸ்ல வருவா? சுடிதார், பாவாடை தாவணி? சே, மஞ்ச சாரியில தானே வருவான்னு சொன்னாரு. சாரியில தான் வருவா. சக்தி, நீ எப்படி இருப்ப? கருப்பா, செவப்பா, உள்ளமா, உயரமா? தெரியல. ஆனா நீ எப்படி இருந்தாலும் சக்தி, நீதான் என்னோட ஒய்ஃப். ஐயோ, டைம் ஆயிடுச்சே. என்ன யாரையுமே காணோம்? சக்தியை பார்க்க போறேன், விஷ் பண்ணி அனுப்போன்னு இருக்கா? மாப்பிள, சொல்லுங்க அத்தை. என்ன கோவிலுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமாங்க அத்தை. நல்லபடியா போயிட்டு சக்தியை பார்த்துட்டு சந்தோஷமா வாங்க மாப்பிள. சரிங்க அத்தை. ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாப்பிள, என்ன நீங்க ஏன் காலெல்லாம் விழுந்துகிட்டு? இருக்கட்டும், பரவாயில்ல அத்தை. நானும் சக்தியும் ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறீங்கல்ல, நீங்க தான் அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். நீங்க கோவிலுக்கு போயிட்டு வரும்போது சக்தியோட தான் வருவீங்க. என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும் மாப்பிள. தேங்க்ஸ் அத்தை. எதுக்கு மாப்பிள தேங்க்ஸ் எல்லாம்? நீங்க சந்தோஷமா இருந்தா தானே நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்க முடியும். சரி மாப்பிள, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. மாப்பிள, டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போறீங்களா? இல்ல அத்தை, சக்தியை பார்க்க போற சந்தோஷத்துல எனக்கு பசியே இல்ல. சக்தியை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் விருந்தே சாப்பிடுறேன். சரிங்க மாப்பிள, போயிட்டு வாங்க. சரி அத்தை. என்னம்மா, மாமா கிளம்பிட்டாரா? ஆமா சக்தி, மாப்பிள உன் மேல ரொம்ப பாசமா இருக்காரு சக்தி. உன்னை பார்க்க மாப்பிள ரொம்ப ஆர்வமா கிளம்பிட்டாரு. சக்தி, என்னம்மா யோசிக்கிற? ஒன்றும் இல்லைம்மா. சக்தி, இந்த புடவை போய் கட்டிட்டு வா.
புடவையா? சக்தி வாங்கிக்கம்மா. எதையும் யோசிக்காத, எல்லாம் நல்லதாவே நடக்கும். இந்தா. போய் கட்டிட்டு வாமா. மஞ்ச புடவை கட்டிட்டு போறியா? ஓடி போ. நீ எதை வேணாலும் கட்டு. நீ எப்படி கோயிலுக்கு போறேன்னு நானும் பாக்குறேன்.